இப்ப நீட் தேர்வை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. வழக்கு விசாரணை எல்லாமே நடந்து முடிஞ்சு இப்ப அந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல இது இன்னைக்கு இருக்கிற ஒரு பேசிக்கலி என்ன சொல்றதுன்னா ஒரு ஃபேர் ப்ராக்டிசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவுமே பெனிஃபிஷியல் எதுலையுமே இருக்கிறது இல்லை. சரிங்களா? அதனால இது உங்களுக்கு மாணவர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவார்கள். நல்ல மெரிட்ல கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர் முன்னாடி ஒரு காப்பி அடிக்கிற ஒரு 10,000 பேர் உள்ள வந்தாங்கன்னா அவ்வளோ சீட்ஸ் லூஸ் ஆக போகுது. மெரிட் காம்ப்ரமைஸ் ஆகுது. இது இட் இஸ் கிவிங் எ வெரி ராங் நோஷன் ஃபார் சில்ட்ரன் கோயிங் டு அவுட் சைட் த கண்ட்ரி. வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த பையன் படிச்சு வந்தானா, பாஸ் பண்ணி வந்தானா, இல்லை குறுக்கு வழியாக வந்தானாங்கிற மாதிரி இருக்கும். பட் இது இப்போ கமிட்டி அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் நீட் கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இது மெரிட்டை காம்ப்ரமைஸ் ஆகுது. ஏன்னா இப்போ நாங்களே நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டிலேயே நிறைய எங்களுக்கு ஒரு மாதிரி டேட்டாலாம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது எனக்குமே விக்டம் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்காங்க. அது யாராக இருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறக்கூடிய மாணவர்கள் தான் ரொம்ப விக்டிமாக இருக்காங்க. யாரெல்லாம் குறுக்கு வழியில் வராங்களோ அவங்களாம் ஈஸியாக வந்துடுறாங்க. இது இட் இஸ் கோயிங் டு காம்ப்ரமைஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு குவாலிட்டி மேன் பவர் கொடுப்போமா அப்படிங்கிறது. ஏன்னா இதில் தாக்கல் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. என்டிஏவோட இன்னபிலிட்டி பற்றி நம்ம சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ப்ராப்பராக கோர்ட்டில் ப்ரெசென்ட் ஆச்சா, இதெல்லாம் கரெக்டாக போச்சா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் இந்த டைம் ஸ்பேனும் பத்தாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நீட் ரிசல்ட்ஸ் சிபிஎஸ்இ என்டிஏ கொடுத்தது சாட்டர்டே ஈவினிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட் இதுக்குள்ளே வரும்போது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் டேட்டா எடுத்து எதுவும் பண்ணுறது கூட நேரம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு டேட்டாவோட ஹெவி 4,500 சென்டர்ஸ் நீங்கள் எடுக்கணும். அப்படிங்கிறப்ப அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தா தான் எத்தனை சென்டர்ஸ்லாம் எப்படி போயிருக்கு, என்ன மாதிரி பிஹேவியர் இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ எங்களுக்கே நாங்கள் 2-3 டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு டேட்டா ரொம்ப பிளாக்கண்டாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி இப்படிலாம் வருமா? ஏன்னா ஒரு சென்டரில் ஒரு சிட்டியில் நல்லா படிக்கிறாங்க, சென்டரில் எல்லாம் வரும்னா அந்த ஊரில் 11 சென்டர் இருக்குன்னா 8 சென்டர் நல்லா இருக்கு, 3 சென்டரில் சுத்தமாக யாருமே 650 மேலே யாருமே வரல. அப்படின்னா இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. பட் கன்சிடரிங் த டைம் ஃபேக்டர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இப்படி பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இது எகைன் ஒரு மெரிட்ல பண்ணக்கூடிய மாணவரோட லைஃப்பை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. சார், தொடர்ந்து நீங்க நீட் தேர்வை பத்தி நிறைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்கிறீங்க. குறிப்பா மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது உங்களை பாதிக்குதா இல்லையா என்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை நீங்க முன் வச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நீட் தேர்வை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இப்ப அடுத்த கட்டமாக தமிழ்நாடு தரப்பில், அதாவது உங்களது தரப்பிலோ இதற்கான மேல்முறையீடு நடவடிக்கை ஏதாவது உங்க தரப்புல இருந்து எடுக்கப்படுமா சார்? இது நீங்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. எல்லாம் அடுத்து என்ன திருப்பி போய் வர்றதுக்குள்ளேயே அவங்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இது என்னை பொறுத்த வரைக்கும் நீட் இப்போ உங்களுக்கு வெளியே வந்தது இது அன்னைக்கு தான் உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸும் நீட் ரிசல்ட்ஸும் வந்துச்சு. அண்ட் இது ஒரு டைவர்ஷன் இதுங்கிற மாதிரி தான் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நேற்றுலாம் கிடையாது. இதில் நீட் பிஜியில் வியாபம்ங்கிற கேஸ் எப்படி அன்னதாச்சுன்னு டாக்டர் ஆனந்த் ராய்னு ஒருத்தர் கொடுத்தாரு. நீட் பிஜியில் 2018 எப்படிலாம் காப்பி அடிக்க விடுறாங்க, குருஷேத்ரா லக்னோவில் எப்படி டீச்சர்ஸ் அயன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாமே இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் ஓவர் த இயர். இது இன்னைக்கு கிடையாது. பட் இது என்னன்னா ஆல் இண்டியாவில் நடக்கும்போது தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ஸ்ல நமக்கு இந்த மாணவர்கள் இன்னைக்கு டிஜிட்டல்ல எப்படி வேணாலும் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றது ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் இது பண்ணிருக்காங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் கவர்மெண்ட் என்ன கன்சிடரேஷன்ல சுப்ரீம் கோர்ட் இது எப்படி பண்ணாங்க, கவர்மெண்ட் என்ன ஆர்கியூ பண்ணாங்க அப்படிங்கலாம் தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது எகெயின் மெரிட் காம்ப்ரமைஸ் ஆகுது. அந்த ரியல் ஸ்டூடெண்ட்ஸ், டிசர்விங் கேண்டிடேட்ஸ் படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க முன்னாடி குறுக்கு வழியில் நிறைய பேர் படித்து டாப்பில் வந்துட்டாங்க அப்படின்னா இது இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் த சில்ட்ரன் அப்படிங்கிறத நேஷனல் வைட் பார்க்க வேண்டியது. நன்றி சார். இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு நெடுஞ்செழியன்.